என்ன எஸ்டி என்பவற்றினால் குறிப்பிட்ட பரிசோதனையில் பகுதிகள் எஸ்டி என்பவற்றினால் ஆட்டப்படும் செயற்பாடுகள் எஸ்டி என்பவற்றினால் ஆட்டப்படும் செயற்பாடுகள் கேட்டிருந்தோம், நீங்க அனுப்பியிருந்தீங்க. சரி, என்ன ஆன்சர்னு பார்த்தால் எஸ் வழியோட்டத்தை ஒரு திசையில் ஏற்படுத்த உதவும். சரியா, நல்லா அவதானிச்சுக் கொள்ளுங்க. எஸ் என்ன செய்யும்? வழியோட்டத்தை ஒரு திசையில், ஒரு திசையில் டைப் பண்ணப்படையில ஒரு திசையில் ஏற்படுத்த உதவும் அல்லது தொடர்ச்சியாக ஏற்படுத்த உதவும். டி வழியில் உள்ள கார்பனீர் ஆக்சைட்டை அகத்துறிஞ்சும். டீல KOH இருக்கு, பொட்டாசியம் ஹைட்ரோக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ரோக்சைட்டுக்கு பதிலாக சோடியம் ஹைட்ரோக்சைட்டும் பயன்படுத்தலாம். சரியா, சோடியம் ஹைட்ரோக்சைட்டும் பயன்படுத்தலாம். சரிதான் ஆன்சர். சரி, அடுத்த ஐந்தாவதுக்கு, ஐந்தாவது தானே, வினா 3 நீர் ஒழுங்குபடுத்திய முறைக்கு அமைவாக பரிசோதனையில் பெறப்படும் பிரதான அவதானம். பிரதான அவதானம் என்ன? சரி, கொள்கலனில் பீயில் உள்ள சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். வெரி குட். கரைசல் பால் நிறமாக மாறும். சமீகா அனிகா. சரி, அடுத்தாக்கள் அனுப்புங்க. அதுதான் விட சொல்லியாச்சு. அதாவது நீங்க எழுதின ஓர்டர் படி பார்த்தால் இந்த தவளைக்கு அடுத்ததாக, தவளையுள்ள குழாய்க்கு அடுத்தது நீங்க என்ன பாத்திரத்தை எழுதினீங்களோ அந்த பாத்திரத்தை குறிப்பிடணும். அந்த பாத்திரத்தை குறிப்பிட்டு சுண்ணாம்பு நீர் உள்ளது. கொள்கலன் பீயில், அப்ப நீங்க பி எழுதி இருந்தால் எத்தனாவது? பி எழுதி இருக்கணும் நான்காவது பி எழுதி இருந்தால் பி என்று எழுதணும். நான்காவது ஆர் எழுதி இருந்தால் ஆர் என்று எழுதணும். பி அல்லது ஆர், நான் 2 எழுதுறேன், நீங்க எது எழுதினீங்களோ அதுக்குரிய எழுத்துக்களை போடுங்க. அப்ப அவதானம், கொள்கலன் பீயில் அல்லது ஆறில் உள்ள தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். இதுதான் மிக பொருத்தமான விடை. சரியா பிள்ளைகள்? பால் நிறமாக மாறும். சரி, பால் நிறம் தொடர்ச்சியாக தெளிந்த சுண்ணாம்பு நீருக்குள்ள கார்பனீர் ஆக்சைடு வாயுவை செலுத்தினால் என்ன அவதானம்? சொல்லுங்க பாப்போம். பால் நிறம் அற்றுப்போ. வெரி குட். பால் நிறம் அற்றுப்போகும். பால் நிறம் உருவாகுவதற்கு காரணம் கல்சியம் கார்பனேட் தொங்கல் நிலையில் காணப்படுவது. பால் நிறம் அற்றுப்போறதுக்கு காரணம் அந்த தொங்கல் நிலையில் உள்ள கார்பனீர் ஆக்சைடு, இந்த கல்சியம் கார்பனேட் இல்லாமல் போகும், கல்சியம் ஹைட்ரோக்சைடு உருவாகும். அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. ஆகவே பீயில் அல்லது ஆறில் உள்ள தெளிந்த சுண்ணாம்பு நீர் பால் நிறமாக மாறும். சரி, அடுத்த கேள்வி. தொகுதி கியூவில் தவளைக்கு பதிலாக பயன்படுத்தலாம் என மாணவர்களால் சிறிய காசித்தும்பை தாவரம் முளைக்கும் பயிற்ற வித்து என்பன கொண்டு வரப்பட்டது எனின் குறித்த செயற்பாட்டுக்கு நீர் தெரிவு செய்யும் பொருள் எது? காசித்தும்பையை தெரிவு செய்வீங்களா அல்லது முளைக்கும் பயிற்றம் வித்தை தெரிவு செய்வீங்களா? ரஸ்மா சமீகா, வெரி குட். சரி, என்ன வரும்? என்னோட புக்லயே தரப்பட்டிருக்கு, புக்ல தந்திருக்கு. என்னது? அப்ப இதுல உள்ள அந்த தவளைக்கு பதிலாக முளைக்கும் பயறு, பயற்றை, முளைக்கும் பயறு, பயற்றை, சோளம், முளைக்கும் நிலைமையில உள்ளது. பயறு, பயற்றை, சோளம் போன்ற வித்துக்களை பயன்படுத்தியும் இப்பரிசோதனையை செய்யலாம். அப்ப இங்க காசித்தும்பை தாவரங்கள் போன்றவற்றை விட, சரி, நிறைய பேர் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. என்ன பொருளை தெரிவு செய்யலாம்? முளைக்கும் பயற்றம் வித்தை தெரிவு செய்யலாம். சரியா, முளைக்கும் பயிற்றம் வித்து. வினா 6 குறிப்பிட்ட பொருளை தெரிவு செய்தமைக்கான காரணம். முளைக்கும் பயிற்றம் வித்துல என்ன விசேஷம் இந்த காசித்தும்பை தாவரத்தை விட காணப்படும்? ஷிமர் ஆன்சர் அனுப்புங்களே பார்ப்போம். ஷிமர், ஷஹத், இந்த ஆன்சர் எதுவும் பார்க்க இல்லை உங்களோட. ஹம்தா, முஸ்னி அஹமத், ராகவி, நஸ்ரின் பானு, ஷஃப்னா, உங்கள்கிட்ட இருந்து எந்த ஆன்சரும் வரையில் இன்னைக்கு.
ஃபஹத், ரிஃப்கியா. சரி, அப்ப காரணம் என்னென்றால் முளைக்கும் பயிற்றும் வித்துக்கள சுவாச வீதம் அதிகம். சரியா? முளைக்கும் பயிற்றும் வித்துக்கள சுவாச வீதம் அதிகம். சரி, ஷிமர் ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. வெரி குட். அதாவது காசித்தும்பை தாவரமும் உயிர் உள்ளதுதான், முளைக்கும் பயிற்றம் வித்தும் உயிர் உள்ளதுதான். அப்ப ரெண்டையும் பயன்படுத்தும் போது அவசரமாக எங்களுக்கு பரிசோதனை செய்து முடிக்கிறது சுவாச வீதம் அதிகம் உள்ளது ஒன்று இருந்தால் எங்களுக்கு அவசரமாக அவதானிக்கலாம். ஆகவே முளைக்கும் பயிற்றம் வித்துக்களின் சுவாச வீதம் அதிகம் என்ற விடை இருந்தால் சரி. ஓகேயா? முளைக்கும் பயிற்றம் வித்துக்களின் சுவாச வீதம் அதிகம். சரி, பி கேள்வி. நாங்க பி கேள்வி பார்ப்போம். இந்த பி கேள்வி ஒரு களம். தாவரக்களமா விலங்கு களமா? அது சொல்லுங்க கிறிஸ்டி. தாவரக்கலை. தாவரக்கலை. கேள்வியில இருக்கு பாருங்க. விலங்கு. கலச்சுவர் இருக்கா இல்லையே? இலத்திரன் நுணுக்கு காட்டி அவதானிப்புகளை கொண்டு வரையப்பட்ட விலங்கு களம் ஒன்றின் வரிப்படத்தை ஒரு காட்டுகிறது. இந்த முறை லெவல்ல இப்ப போன கிழமை இப்ப நடந்து கொண்டிருக்கிறது SFT, சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜி. டெக்னாலஜி செய்கிறார்களுக்கு தெரியும். அதுல பார்ட் 2ல முதலாவது கேள்வி இந்த தாவரக்களம் என்ற படம் தான் வந்துருந்துச்சு. தாவரக்களம் படம் வந்து அதுல முதலாவது கேள்வியே இது என்ன வகையான களம்? விட எழுதரும் தாவரக்களமா விலங்கு களமான்னு சொல்லி. சரியா? கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு படம் இருந்துச்சு. ஆனா அது தாவரக்களம். அப்ப இந்த O level சயின்ஸ் நான் படிச்சு A level சயின்ஸுக்கு மட்டுமில்ல, அது டெக்னாலஜி செய்கிறாக்களுக்கு சயின்ஸ் ஃபார் டெக்னாலஜின்னு ஒரு பாடம் இருக்கு. தொழில்நுட்பவியலுக்கான விஞ்ஞானம் அந்த பாடத்திலையும் ஓலவெல்ல படிச்சு நிறைய விடயங்கள் வரும். இந்த முறை பார்ட் 2ல முதலாவது கேள்வியே ஒரு தாவரக்களம் தரப்பட்டு அது என்ன களம் எழுதணும். தாவரக்களமா விலங்கு களமான்னு எழுதணும். அதுதான் கேள்வி. இந்த படம் வந்துருந்துச்சு, தாவரக்களத்தின் படம். சரி, அப்ப நாங்க இங்க பார்ப்போம். பின்வரும் செயற்பாடுகளை மேற்கொள்ளும் பகுதிகளை குறிக்கும் எழுத்துக்களை எழுதுக. விலங்கு களம் ஒன்றின் தரப்பட்டிருக்கீங்க. புரத தொகுப்பு. புரத தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கம் எது? புரத தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கம் TT வந்திருக்கு. அனிகா ரஸ்மா. புரத தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கம் ரைபோசோம். அப்ப ரைபோசோம் என்பது என்ன எழுத்து? டி. ஷஃப்னா 10 வந்துட்டு. ஷிமர், சமீகா, அம்ரின்னுகா, ரஸ்மா, அனிகா. அடுத்தாக்கள் தூக்கம். அப்ப சரியா? மிகவும் இலகுவானவர்கள். ஒரு டீயை டைப் பண்றதுக்கு மிச்ச பேருக்கு கஷ்டம். ஃபஹ்ரா, ரிஃப்கியா. சரியா? டி விடை என்ன வரப்போகுது? டி மட்டும்தான். ஆதில் ஹசன், ஒரு டீயை டைப் பண்ணுங்க பாப்போம். அமானி, ஃபஹத், நஸ்ரின் பானு, ஒரு டி வரையில. சரியா? ஷம்லா, ஃபஹத். சரி, ராகவி. சரி, அப்ப புரத தொகுப்பை மேற்கொள்ளும் புன்னங்கம் டி எழுதினா போதும். அது என்னது? இரைபோசோம். டி என்பது. சரி, புரதங்களை களத்தினுள் கடத்துதல். புரதங்களை களத்தினுள் கடத்துதல். என்ன எழுத்து? ஆர். வெரி குட். அழுத்தமற்ற அகமுதலுரு சிறுவலை. வெரி குட். அழுத்தமற்ற அகமுதலுரு சிறுவலை. அனிகா, அம்ரினுகா, ஷம்லா, ரஸ்மா, சமீகா, ஃபஸ்ரா. ஃபாய்க். அழுத்தமற்ற அகமுதலொரு சிறுவலை எழுதினா அதுக்கான விடையும் சரி. அகமுதலொரு சிறுவலை. முதலொரு சிறுவலை. சரி,
அகமுதலுரு சிறுவலை. அகமுதலுரு சிறுவலை. அந்த எழுத்துடுபட்டு அகமுதலுரு சிறுவலை. சரிதானே? இலைமணியில் இடம்பெறும் உயிர் ரசாயன செயல்முறை எது? சரி, இதுக்கு சொல்லுங்க. இலைமணியில் இடம்பெறும் உயிர் இரசாயன செயல்முறை எது? இலகுவான கேள்வி. களத்திற்கு சக்தியை காற்று சுவாச செயல்முறை, சக்தி உற்பத்தி, களச்சுவாசம். இப்ப நாங்க நிறைய பாஸ் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணி நாட்கள் என்பதனால பாஸ் பேப்பர் அடிப்படையிலே நாங்க சிறப்பு பெயர் தான் வலுவீடு. வலுவீடுன்னு எழுதப்படாது. இலைமணி சிறப்பு பெயர். நாங்க பாஸ் பேப்பர் செஞ்ச ஆக்கள் என்பதனால மிக பொருத்தமாக எழுதணும்னா காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல். சரியா? நல்ல இலைமணி தொழிற்பாடு. காற்று சுவாசத்தின் மூலம் உயிர் ரசாயன செயல்முறை எதுன்னு கேட்டிருக்கப்பட்டிருக்கு. அப்ப சுவாசம், அதாவது சுவாசம் எழுத வேண்டாம், காற்று சுவாசம் எழுதுங்க. பாஸ் பேப்பர்ல இருக்க சுவாசம் எழுதுறதுக்கு மார்க்ஸ் இல்ல, காற்று சுவாசத்துக்கு தான் மார்க்ஸ் கொடுத்தாங்க. சரியா? அப்ப நாம திரும்ப அந்த சுவாசம் எழுதக்கூடாது, காற்று சுவாசம் எழுதலாம், அல்லது காற்று சுவாசத்தின் மூலம் சக்தியை பிறப்பித்தல். சரி, வரிப்படத்தில் காட்டப்பட்டுள்ள இக்கலப்புன்னங்கம் பொதுமைப்பான தாவர களங்களினை விலங்கு களங்களிலிருந்து வேறுபடுத்த பயன்படும். தாவர களங்களினை விலங்கு களங்களிலிருந்து வேறுபடுத்த பயன்படும். சரியா? தாவரக்களத்திலும் விலங்கு களத்திலும் பச்சை ஒரு மணி காணப்படும். ஆகவே இங்க என்ன வரும்? கியூ பாருங்க, சிறிய ஒரு புன்வற்றிடம் காணப்படுது. சிறிய ஒரு புன்வற்றிடம் காணப்படுது. ஆகவே வேறுபடுத்த பயன்படும். இங்க நாங்க வேற களச்சுவர் இல்ல, பச்சை ஒரு மணி இல்ல. அவை வேறுபடுத்துறதுக்கு இங்க உள்ள புன்னங்கம் என்ன வரும்? கியூ, சிறிய புன்வற்றிடம் காணப்படல். சிறிய புன்வற்றிடம் காணப்படல் இதுதான் வரும். சரியா? சிறிய புன்வற்றிடம் காணப்படல் வேறுபடுத்த பயன்படும். கலப்புன்னங்கம் கேட்டிருக்கு. அப்ப அந்த கியூ சிறிய புன்வெற்றிடம். சரி, அடுத்த கேள்வி ஏஎம்பிஎம் பார்த்துட்டு நாங்க முடிப்போம். களப்பிரிவு உயிர்ப்பாக தாவர வேர்நுனியிலும் மனித தோலிலும் இடம்பெறும். களப்பிரிவுக்கு முன் கட்டமைப்பு பி உட்படும் மாற்றம் யாது? நிறமூர்த்த வலை உட்படும் மாற்றம். நிறமூர்த்தங்கள் குறுகி தடிப்படையும். ஈஸ்வராதன் கேட்டிருக்கு. எஸ் என்னது? அழுத்தமான கொள்கைச்சிக்கல் தாவர களத்திலையும் இருக்கும், விலங்கு களத்திலையும் இருக்கும். அது வேறுபடுத்துறதுக்கு பயன்படாது. உங்களோட புக்ல பாருங்க, எத்தனை பாடத்துல இருக்குது? 6ஆம் பாடத்துல பாருங்க, தாவர களத்துக்கும் விலங்கு களத்துக்கும் இடையிலான வேறுபாடு. பச்சையொரு மணி, அடுத்தது களச்சுவர், அடுத்தது புன்வெற்றிடங்கள். சரியா? சரி, அந்த 3 புன்னங்கங்கள் தான் வித்தியாசமா காணப்பட்டது. அப்ப எஸ் கொள்கைச்சிக்கல் என்ன செய்யாது? வராது. சரி, களப்பிரிவுக்கு முன் பி உட்படும் மாற்றம் குறுகி தடிப்படையும். அப்ப நிறமூர்த்த வலையாக அங்க காணப்படுது. அது இப்படி எக்ஸ் ஒய் அப்படியான டிசைனுக்கு வரும். குறுகி தடிப்படையும். யூக்கரியாட்டா களங்களில் முற்றான களப்பிரிவு இடம்பெற முன் நிகழும் இரு படிகளும் எவை? வெரி குட். கருப்பிரிவு, புளிய உரு பிரிவு. வேற யார்கள்? அதுதான் விட சமிக. வெரி குட். யூக்கரியோட்டா களங்களில் முற்றான களப்பிரிவு இடம்பெற முன் நிகழும் இரு படிகளும் எவை? முதலாவது கருப்பிரிவு நிகழும், இரண்டாவதாக குளிய உரு பிரிவு நிகழும். சரியா? கருப்பிரிவு நிகழும், குளிய உரு பிரிவு நிகழும். ஓகே, சரி, ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகணுமே. கருப்பிரிவு, குளிய உரு பிரிவு. சரி, ஓகே. அப்ப நாங்க இதோட நிறைவு செய்து கொள்வோம். அடுத்த கிளாஸ்